நண்பர்களே, வெல்கம் பேக் பண்ணிட்டேன். இந்த சாப்டர் டூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த சாப்டர் தான் கதை விறுவிறுன்னு போகும் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சாப்டர் ஸ்டார்டிங்லலாம் எங்கள் ஊருக்கு வெளியே தான் கட்டுறாங்க. அங்கே ஒரு சேரட் இருக்குது. அந்த சேரட் ஊருக்குள்ளே வருது. அந்த சேரட்டில் அந்த ஒருத்தனும் கீழே வரான். அவன் இந்த ஊரை பார்த்து 10 வருஷம் இருக்குங்கிறான். அங்கே இருக்க மீஜுவும் பேக் என் மகனே அப்படியே ஓடி வரான். நம்ம மீஜுவும் உன் முகத்தை பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரியுது. அதுவும் இல்லாமல் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க என் மகனே. நீ என்னை மிஸ் பண்ணியா? அப்புறம் மூப்பேக்கோட பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ணன் வந்துட்டானான்னு பார்க்குறாங்க. நம்ம மூப்பேக்கும் நான் என் 10 வருஷம் படிப்பை முடிச்சு நான் இப்போ என் வீட்டுக்கே வந்துட்டேம்மா. நம்ம மீஜுவும் கட்டி பிடிச்சி நீ ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்டம்மா, என்ன மிஸ் பண்ணியா? நம்ம மீஜுவும் பேசிக்கிட்டே பின்னாடி பார்க்குறாங்க. பின்னாடி வேறு யாரும் இல்லை, நம்ம தலைவியும் நம்ம ஜூனும் வந்திருக்காங்க. நம்ம ஜூனு நாங்கள் உங்களோட பெரிய கெஸ்ட் ஆச்சு. அதுக்கு நம்ம மீஜுவும் சாரி, நான் கவனக்குறைவாக இருந்துக்கிட்டேன். நான் என் மகனை ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால கவனக்குறைவாகிட்டேன். நம்ம மீஜுவும் நம்ம ஜூனை பார்த்து என் மருமகனா நீங்கள் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு மாவீரனாக இருந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் எர்னஸ்டோட பற்றி யார்கிட்ட கேட்டாலும் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் தானே. நம்ம மீஜுவோம் நம்ம யானை பார்த்து உலகத்திலே நீங்கள் தான் அழகானவங்க, உங்களுக்கு முன்னாடி வேறு யாரும் இருந்தாலும் அவங்க வாடி போன பூவுக்கு சமம். நண்பர்களே, நம்ம தலைவியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. நம்ம மீஜு பேசுகிறத ஒரு துளி கூட கேட்காம நம்ம ஹீரோவை தான் நம்ம ஹீரோனை தேடிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டே அப்படியே உள்ளே போயிட்டாங்க. அதை பார்த்து மீஜுவும் உள்ளுக்குள்ளே கடுப்பாலாம். வெளியே நீங்கள் இப்போ ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படி சிரிச்சுக்கிட்டே அவள் சொல்கிறான். அப்புறம் அவங்க எல்லோரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. உள்ளே போயிட்டுருக்கும்போது நம்ம மீஜுவும் அங்கே இருக்க சோல்ஜரை பார்த்து நான் சொல்கிறத நீ எல்லா சோல்ஜர்கிட்டையும் சொல்லிடு அப்படி சொல்லிவிட்டு அவளை மட்டும் நம்ம ஹீரோவை பார்க்க வைக்கவே கூடாது. அதுவும் இல்லாமல் 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அவள் மறக்கலையா நம்ம ஹீரோவை. அதை கேட்ட சோல்ஜரும் தயங்கிக்கிட்டே ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். நேற்று ஸ்டோரேஜ் ஹவுஸ்லேருந்து ஒரு சத்தம் வரல, அதை நாங்கள் உறுதிப்படுத்த ஸ்டோரேஜ் ஹவுஸ்குள்ளே போய் பார்த்தோம், அங்கே நம்ம ஹீரோ இல்லை. அதை கேட்ட மீஜுவும் அந்த சோல்ஜரோட கழுத்தை பிடிச்சி நீ சொல்கிறது உண்மையா? இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நேற்று என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இந்த சாயங்காலம் பொழுதுல நம்ம ஹீரோ ஸ்டோரேஜ் ஹவுஸில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தான். நம்ம ஹீரோவும் நல்லா எனர்ஜி மேனிஃபேஷன் பண்ணி ஒரு லாஸ்ட் மூமெண்ட் பண்ணுறான். அந்த மூமெண்ட்டில் ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். அந்த ஸ்லாஷில் பயங்கரமான வேவ் அட்டாக் வருது. அந்த வேவ் அட்டாக் அங்கே இருக்க எல்லாத்தையும் நொறுக்குது. நண்பர்களே, ஒரு விஷயத்த மறக்காதீங்க, நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது வெறும் உடன் ஸ்டிக் மட்டும்தான், உடன் ஸ்வாட் கூட கிடையாது. அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஹீரோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டான்னு. நம்ம ஹீரோவும் அந்த மூமெண்ட்டை பண்ணிவிட்டு நான் சாதிச்சிட்டேன், நான் வெற்றிகரமாக சாதிச்சிட்டேன், அந்த மூமெண்ட்டை பண்ணிட்டேன். அதை கேட்டு அவனும் கை தட்டிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் அவன்கிட்ட அந்த 900 லெட்டரையும் நான் ஞாபகப்படுத்தி நான் சாதிச்சிட்டேன், இப்போ நான் வேற என்ன கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதை கேட்ட வாய்ஸ் உமன் மிரரும் நீ மேலே பாருங்குது. நம்ம ஹீரோ மேலே பார்த்தா அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது. நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கில் மேலே ஒரு ஹோல்சே வந்திருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் உடன்சிக்க கீழே போட்டு வேகமாக மேலே போனான். நம்ம ஹீரோ மேலே போய் பார்க்கும்போது அங்கே வெளிச்சம் அடிக்குது. அவன் கண்ணு கூசுது. அப்போ அவன் கண்ணை திறந்து தெளிவாக பார்க்குறான், அந்த வானத்தை பார்க்குறான். அந்த மிரர் ஹீரோ பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் 10 வருஷமாக ஸ்டோரேஜ் ஹவுஸில் லாக் ஆகிட்டான். நம்ம ஹீரோ முதல்ல ஸ்கையை பார்க்குறான். அந்த ஸ்கையை பார்த்தோன்னே அவன் மெய் மறந்து போகிறான். நம்ம ஹீரோவும் மேல் நோக்கி போகிறான். மேலே போய் பார்த்து அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான். அவன் ஒரு சுத்தமான சுவாசத்தை உணர்றான். அப்படி அந்த வியூவை பார்க்குறான். அந்த வியூவை பார்த்து மெய் மறந்து போகிறான். நண்பர்களே, இந்த பேனலை பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் உறைஞ்சி போயிருக்கான். அப்படியே அந்த மிரரை காட்டுறாங்க. அந்த மிரரில் உள்ள ஹீரோ இமேஜும் அப்படியே மறைஞ்சு போய் வாய்ஸ் உமனை தான் காட்டுறாங்க. நம்ம வாய்ஸ் உமனை ஒரு சிறிய புன்னங்கையோடு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் ஏன் மேலே வா, இந்த வியூ நல்லா இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரசிப்போம் அப்படிங்கிறான். அவன் அப்படியே அந்த கண்ணாடி பார்க்குறான். அந்த கண்ணாடியில் அவன் உருவம் இல்லைன்னு பார்த்தோன்னே அவன் ஷாக்காகிறான். நம்ம ஹீரோவுக்கு 10 வருஷமாக பேச்சு துணையாக இருந்தது அவங்க மட்டும்தான். அவன் இல்லைன்னு பார்த்தோன்னே அவன் ஷாக்காகிறான். அவன் அழுகிற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனாலும் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம மீஜுவும் வேகமாக ஓடி ஸ்டோரேஜ் ஹவுஸை பார்க்குறான். அந்த ஸ்டோரேஜ் ஹவுஸில் நம்ம ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அவள் டென்ஷன் ஆகுறான். நீ எப்படி வெளியே தப்பிச்சு போனாலும் உனக்கு அந்த வெளி உலகத்தை பற்றி தெரியாது, அது எவ்வளோ பெரிய குரூயலான உலகம்னு உனக்கு தெரியாது, நீ எப்படி இருந்தாலும் அழிஞ்சு தான் போவார். அங்கே இருக்க சோல்ஜரும் நம்ம ஹீரோ தேடலாமா லேடி அப்படிங்கிறான். அவனை அப்படியே விட்டுரு, அவன் எக்கேடு கேடு கட்டால் நமக்கு என்ன. அங்கே உள்ள ஊர் மக்கள் நம்ம ஹீரோவை பார்த்து யார் இவன் பார்க்க வினோதமாக இருக்கான், பார்த்தா அவன் 6 வயசு மாதிரி இருக்கு, அவன் தோற்றத்தை பார்த்தா அவன் பெரிய ஆள் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் நான் வெளியே வந்துட்டேன்னு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். நண்பர்களே, இதோட சாப்டர் முடியுது. நண்பர்களே, மீஜு சொல்கிறதுலையும் ஒரு சில உண்மை இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு இந்த உலகம் எவ்வளோ மோசமானதுன்னு தெரியாது. அதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹீரோ ஊரை விட்டு வெளியே வரான். அடுத்த சாப்டரில் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், என்ன ஆக போகுது, அதெல்லாம் நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். நான் வேகமாக போட ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. சரி, வரட்டா?